Daily Bible School. Praise the Lord, children. Jesus loves all Daily Bible School-க்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் children. இப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்வோமா? எல்லாம் கைகளை கூப்பி கண்களை மூடுங்க பார்க்கலாம். முழங்கால் படியிடுங்க. ஸ்தோத்திரம் இயேசப்பா. Jesus loves all Daily Bible School-ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் பிள்ளைகள் உற்சாகமாய் வேதத்தை திறந்து பார்க்கிறார்கள் அப்பா. பிள்ளைகள் வேதத்தை திறக்கும் பொழுதே என் கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகள் மீது அமருகிறீர் ஆண்டவரே. பிள்ளைகளை விசேஷித்த ஞானத்தின் ஆவியினால் நிரப்புகிறீர் அப்பா. வெளிப்பாட்டின் ஆவியினால் நிரப்புகிறீர் ஆண்டவரே. பிள்ளைகளை அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. உங்க பிள்ளைங்க ராஜா கர்த்தருக்கென்று அதிக கனிகளை கொடுக்கிற திராட்சை கொடியாக உங்களை நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவரே. பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையதுன்னு சொன்னீங்கப்பா. சிறு பிள்ளைகள் மீது அணைத்து கொண்டு கைகளை வைத்து ஆசீர்வதித்த நல்ல தகப்பனப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னும் மேன்மேலும் வளரட்டும், பெருகட்டும், உயரட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து பெருக செய்வார். எப்பொழுதும் நாம் கரம் தட்டி கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோமா? ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். உங்களே ஆராதிக்கிறோம் ரட்சகரே இயேசுவே, உமக்கு நன்றி. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே பிதாவே, உங்களை ஆராதிக்கிறோம். இயேசுவே ஆராதிக்கிறோம். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆராதிப்போம், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்போம். தூதர்களோடு ஆராதிப்போம், கைத்தலத்தோடு ஆராதிப்போம். தூதர்களோடு ஆராதிப்பேன், சொத்திர பலியோடு ஆராதிப்பேன். அப்பா, தூதர்களோடு ஆராதிப்பேன், சொத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அவர் காண்கிற தேவன். ஓ எபினேசருக்கு நன்றி. காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். 2ஆம் வசனம். அவர் பொல்லாத ஆவிகளையும்
வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் 3ஆம் வசனம் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆசிகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். 4ஆம் வசனம் சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடினபோது அவர் உவமையாக சொன்னது. 5ஆம் வசனம் விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. 7ஆம் வசனம் சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்தது, அதை நெருக்கி போட்டது. 8ஆம் வசனம் சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். 9ஆம் வசனம் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த உவமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். 10ஆம் வசனம் அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. 11ஆம் வசனம் அந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். 12ஆம் வசனம் வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். 13ஆம் வசனம் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச கால மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். 14ஆம் வசனம் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். 15ஆம் வசனம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள். 16ஆம் வசனம் ஒருவன் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். 17ஆம் வசனம் வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. 18ஆம் வசனம் ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படும் என்றார். 19ஆம் வசனம் அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தினாலே அவரண்டையில் அவர்கள் சேரக்கூடாதிருந்தது. 20ஆம் வசனம் அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். 21ஆம் வசனம் அதற்கு அவர் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். 22ஆம் வசனம் பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். 23ஆம் வசனம் படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. 24ஆம் வசனம் அவர்கள் அவரிடத்தில் வந்து
ஐயரே, ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. 25ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். 26ஆம் வசனம். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். 27ஆம் வசனம். அவர் கரையெறங்கின பொழுது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையிலே தங்கியிருந்தவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். 28ஆம் வசனம். அவன் இயேசுவை கண்டபொழுது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். 29ஆம் வசனம். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்திரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். 30ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். 31ஆம் வசனம். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கே அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. 32ஆம் வசனம். அவ்விடத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாய் மலையில் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். 33வது வசனம். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. 34ஆம் வசனம். அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததைக் கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். 35ஆம் வசனம். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள். 36ஆம் வசனம். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். 37ஆம் வசனம். அப்பொழுது கதரனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பயம் அடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தப்படி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். 38ஆம் வசனம். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். 39ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். 40ஆம் வசனம். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். 41ஆம் வசனம். அப்பொழுது ஜபாலய தலைவனாகிய யாவிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாயிருந்தபடியால் 42ஆம் வசனம். தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். 43ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளையெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ 44ஆம் வசனம். அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள்.
உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. 45ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கும் தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார்கள். 46ஆம் வசனம். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். 47ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். 48ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். 49ஆம் வசனம். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். 50ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். 51ஆம் வசனம். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வர ஒட்டாமல் 52ஆம் வசனம். எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். 53ஆம் வசனம். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். 54ஆம் வசனம். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே, எழுந்திரு என்றார். 55ஆம் வசனம். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். 56ஆம் வசனம். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆமேன், ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், லூக்கா 8ஆம் அதிகாரம் முழுவதுமாக படித்ததை கேட்டீங்க இல்லையா? லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதனை ஏசப்பா ஒரு நொடி பொழுதில் சுகமாக்குனாராம். லேகியோன் அப்படின்னா 5000 to 6000 பேர். அவ்வளோ பேய்கள் அந்த ஒரு மனுஷனை பிடிச்சிருந்துதான். ஒரு மனுஷனை 6000 பேர் பிடிச்சிருந்தா அவன் எப்படி அலக்கழிக்கப்பட்டிருப்பான்? அவன் கல்லறையில் தன்னைத்தானே வருத்தி கொண்டு அவன் இருந்தான். அந்த நேரத்தில் ஏசப்பா அந்த பேய் பிடித்த மனிதனை சந்தித்து என்ன பண்ணார்? உடனே சுகமாக்குனார். இதுதான் பாருங்கள் சில்ட்ரன்ஸ், ஏசப்பாவுடைய அன்பு எவ்வளோ பெருசு. அவன் எவ்வளோ பேய்கள் பிடித்திருந்தவனையும் ஏசப்பா சுகமாக்குனார். அவன் என்ன பண்ணான்? போயிட்டு ஏசப்பா செய்த நன்மையை பட்டணம் எங்கும் போய் சொன்னானா. நம்ம கூட ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளை கூட மற்றவர்களுக்கு சொல்லணும். ஏசப்பா எனக்கு நன்மை செஞ்சாருன்னு நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஓகேவா சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்தது, 1 டேஷ் கொடுத்தது என்றார். ஆ 30 பலன், ஆ 60 பலன், இ 100 பலன். சரியான விடையை ஆன்ட்டிக்கு எழுதி அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். ஜெபிப்போம். எதற்காகனா, இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா தேசத்தில் அநேக பிள்ளைகள் சரியாக வளர்ச்சி இல்லாமல், சரீர வளர்ச்சி, மூல வளர்ச்சி இல்லாமல் நிறைய பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. அது பிள்ளைகளுக்கு நிறைய டேலண்ட் இருக்கலாம், அதெல்லாம் கற்று வெளியே கொண்டு வரணும். நடக்கக்கூட பிள்ளைகள் நடக்கணும், ஞானத்தில் வளரணும், எலும்புகளாக பலம் பெறணும். அதுக்கெல்லாம் ஜெபிக்கலாம். சரிங்களா? எனக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொல்லிக்கிறேன்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கணும் பிதாவே. அப்பா, ஒருவனாக கெட்டு போவது பரலோக பிதா சுத்தமல்லப்பா. சிறு பிள்ளைகள் நீங்கள் நேசிக்கிறீங்க,
அவங்களை அனைத்து உங்களுக்கு கருத்து வைத்து அவங்களை ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. பரலோக ராஜ்யமே அவங்க சொல்லிக்கிறாங்க. இசப்பா பிறந்த முதல் தகப்பனை எத்தனை பிள்ளைகளப்பா நீங்க உட்கார முடியாம, கண்கள் தெளிவில்லாம, வறட்சி இல்லாம, எலும்புகள் பலம் பெறாம இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் பூமியில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. அப்படி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார் ஐயா. இரக்கம் உள்ளவரப்பா, தயவுள்ளவர் ஆண்டவரே, அதுவரே கிருபை உள்ள தேவனே, அன்புள்ளவரே, இரக்கம் செய்யுங்கப்பா. பிள்ளைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் அப்பா உச்சம் தலைமுறை உள்ளங்கால் வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கல்வாரி ரத்தத்தை இந்த பிள்ளைகளுக்காக சுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு ரத்தத்தை பூசுகிறோம். எலும்புகள், நரம்புகள், ரத்த அணுக்கள், மூளை பகுதி, ஹார்ட், லிவர், எல்லா உறுப்புகளும் லென்ஸ் பகுதி, எல்லா உறுப்புகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுவாச குழாய், சாப்பிட செரிமானம் எல்லாமே செழிப்படைய, பலனடைய, ஆரோக்கியமடைய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, என சித்தம் உண்டு, நீ சுத்தமாக சொன்னீங்களப்பா. அவர் தாமே நம் வேலைகளை ஏற்றுக்கொண்டு நம் நோய்களை சுமந்தார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியே அப்பா ஒவ்வொரு தழுவலால் சுகமாக்குமானவரே. இந்த பிள்ளைகளுக்காக நீங்க சில ரத்தம் செஞ்சீங்க, உன் ஜீவனை கொடுத்தீங்களாப்பா, பரிகாரம் செஞ்சிருக்கீங்களே ராஜா. பரிகாரியே பிள்ளைகள் சுகமாக்குமானவரே, சுகமாக்கும் அப்பா. வார்த்தை அனுப்புறவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புத விடுதலை, அற்புத சுகம் இப்பொழுது ஒவ்வொருவரும் உண்டாகட்டும். ஜீவன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலம் உண்டாகட்டும். நடக்காத பிள்ளைகளெல்லாம் நடக்கட்டும். நடக்காத பிள்ளைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நடப்பதற்காகப்பா, நடப்பதற்காகப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நடக்காத பிள்ளைகளெல்லாம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். கண் பார்வை தெரியாத பிள்ளைகள் கண் பார்வை தெளிவடைவதாக, காது கேட்காத பிள்ளைகள் காதுகள் திறக்கப்படட்டும். வாய் பேசாத பிள்ளைகள் இயேசு நாமத்தில் வாய்கள் கட்டுகள் வளர்க்கப்படுவதாக. நன்றி கர்த்தாவே. மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிந்து புத்தி அடைவார்களாக, வளர்ச்சி அடைவார்களாக. எல்லா உறுப்புகளும் செயல்படட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து நாம் விழுந்த எலும்புகள் எல்லாம் பலம் பெறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறார். சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. பெற்று உள்ளங்கள் மகிழட்டும். கண்கள் அதிசயங்களை காண செய்யாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாத சொல்லிக்கிறப்பா. உன் கண்ணீரை கண்டு உன் விண்ணப்பத்தை கேட்டு சொல்லிக்கானவரே. குருமாகத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி 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 அப்பா. சாட்சி எழும்பட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. God bless you. கர்த்தரோடு கூட இருப்பா.